எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இவெல்லாம் மீன் பிடிக்கிறவன் அல்ல, இவன் படிக்காதவன் அல்ல, இவெல்லாம் சும்மா ஆர்டினரி பர்சன் தானே, சாதாரண ஆள் தானே, இவர்களெல்லாம் கலிலேயர் அல்லவா? அற்பமா பார்க்குறாங்க, அற்பமா யோசிக்கிறாங்க. ஆனாலும் அவர்களை பார்க்கும்போது பிரமிப்பு உண்டானதா? இவனாயா தீர்க்க தரிசனம் சொல்றான், இவனாயா பிரசங்கம் பண்றான், இவனாயா பாட்டு பாடுறான், இவனாயா ஆராதிக்கிறான், இவனாயா ஜபம் நடத்த போறான். சர்ச்சில் அதெல்லாம் நடக்க போகிறது, பிரமிப்பு நடக்க போகிறது. படிக்காத இவனா பாட்டு பாடி ஆராதிக்கிறான், மியூசிக் தெரியாத இவனா ஆராதிக்க போகிறான். பிரமிப்பு உண்டாக போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்கன்னு எனக்கு தெரியல, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, எத்தனை பேர் இது ஆசையா நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அற்பமானவர்களை கொண்டு ஆச்சரியமான காரியங்களை செய்கிற தேவன் உங்க பிள்ளை இன்னும் தாறு மாறா ஓடுகிற பெண் வெட்டத்தை போல, இஷ்டத்துக்கு விடப்பட்ட காட்டுக்கழுதையை போல இருக்கா? உங்க பிள்ளை மைக்க பிடிச்சு பிரசங்கம் பண்ணுகிறத பார்க்கிற பிரமிப்பு, உங்க புருஷன் கர்த்தரை ஆராதிக்கிற பிரமிப்பு, ஆச்சரியப்படுகிற சில நிகழ்வுகளை கர்த்தர் சபையில, குடும்பங்களில், தேசத்தில் செய்ய போகிறார்.